ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழ நோய்கள். சிக்காட்டோக்கா. சிக்காட்டோக்கா லீவ் ஸ்பாட். வாழை இலையில சின்னதாக ஒரு புள்ளி ஸ்டார்ட் ஆகி வாழை இலை ஃபுல்லாக காஞ்சு போயிடும். நம்ம கரெக்டாக களை எடுக்கிறது மூலமாகவும் சரியாக தண்ணி பாய்ச்சுறது மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். பனாமா வாடல் நோய். இதனால வாழை மரம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா காஞ்சு போயிடும். சரியாக காய்க்கவும் செய்யாது, பூவும் பூக்காது. நம்ம இதுக்கு எதிர்ப்புத்தன்மையாக இருக்க வெரைட்டியை நடவு செய்கிறது மூலமாக இந்த பனாமா வாடல் நோயை சரி செய்யலாம். பஞ்சி டாப் வைரஸ். பஞ்சி டாப் வைரஸ் வைரஸ்னால ஏற்படுது. வாழை மரத்தோட மேற்புறத்தில் இலைகள்லாம் கொத்தாக இருக்கிறதுனால காயும் பூவும் பூக்காது. இதை நம்ம ஒரேடியாக ரிமூவ் பண்ணுறது மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆந்த்ரக்னோஸ். ஆந்த்ரக்னோஸ் பாக்டீரியானால வர டிசீஸ். நம்ம கார்பன்டெசிம் 400 ppm யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆந்த்ரக்னோஸை கண்ட்ரோல் பண்ணலாம். கிரீடம் அழுகல் நோய். கிரீடம் அழுகல் நோயில் மஞ்சரி என்ன ஆகிடும்னா அழுகி போயிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சுருட்டு முனை அழுகல் நோய். சுருட்டு முனை அழுகல் நோய் பழத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே போகும். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா கவர் மூடுறது மூலமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.